எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு ஏஐ கால்குலேஷன்ஸ். நம்ம கேஎலுக்கு தனியாக டிஆருக்கு தனியாக கெஸ்ஸிங் கொடுப்போம். ஸோ ஏஐ டு கேஎல் கால்குலேஷன்ஸ். இப்போ என்ன கெஸ்ஸிங் பார்க்க போகிறோன்னா, வெள்ளிக்கிழமை நிர்மல் அப்படின்ற குழுக்குண்டான கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். அவனுடைய ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா 414. லாஸ்ட் வீக் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 827, 858. சரிங்களா? 9/1/2025 அடித்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 370, 854ங்க. இதுக்கு எந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்தோம் என்னன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு. சரிங்களா? டெய்லி இதான் கேட்டுட்ருக்கோம் ஒரு 3 மாதமாக. ஆனால் அந்த லைக் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. உங்களுக்கு இங்கே ஷார்ட்கட் நம்ம போடணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அந்த ஷார்ட்கட்டில் உங்களுக்கு இந்த எப்படின்னா ஷார்ட்கட் அப்படின்றது ஒரு 3 நம்பர் 4 நம்பர்லேயே உங்களுக்கு என்ன ரிசல்ட்டோ அந்த மாதிரி வரும். சரிங்களா? பார்த்துருப்பீங்க, முன்னாடி நம்ம ஷார்ட்கட் போய் பாருங்கள். ஸோ ஷார்ட்கட்டு தான் அதிகப்படியானதில் நமக்கு வின்னிங் வந்திருக்கும். ஸோ அதுக்காக சொல்கிறேன், எதில் வின்னிங் வந்திருந்தாலும் கண்டிப்பாக ஷார்ட்கட்லேயே வின்னிங் இருக்கும். அதுக்காக சொல்கிறோம், நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த சப்போர்ட்டை லைக் மூலிமா தெரிவிங்க. அடுத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் குரூப் நிறைய இருக்கும் கேஎல்டிஆர் சம்மந்தமாக. அதெல்லாம் நம்ம யூடியூப் சேனல் லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஒருவேளை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, ஏதோ ஒர்க் இருக்குது அப்படின்றனால மிஸ் பண்ணிட்டுனா கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். அது மட்டும் இல்லாமல் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம், சரிங்களா, மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த எம்சி கெஸ்ஸிங் குரூப், இதில் எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் வந்து நம்ம கெஸ்ஸிங் கொடுப்போம். சரிங்களா? அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுவோம். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நீங்கள் ஒரு 5 பேர் எடுக்க சொல்லியிருந்தேன் நான். சரிங்களா? புதுசாக பார்க்குறவங்க பழைய வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 5 பேர் எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். அதை எடுக்கிறதுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா, நீங்கள் 2 பேர் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஈஸியாக 5 பேர் எடுத்துடலாம். சரிங்களா? அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், தெளிவாக கேளுங்க. ஏன் அதை சொல்கிறேன்னா, தெளிவாக கேட்டால் தான் அந்த மிஷின் நம்பர் குரூப்பில் நம்ம கொடுக்குறல எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் அதில் இருக்கிற 5 நம்பர் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் 2:35க்கு மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுக்குற கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணி டெய்லியும் ஃபுல் வின்னிங் வாங்க முடியும். இப்போ வாங்க என்ன மாதிரி கெஸ்ஸிங் கொடுத்தோன்றதை பார்க்கலாம். நேற்று கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒரு 8ஆம் நம்பர், சரிங்களா, மார்க் பண்ணியிருக்கோம். டாப் 3ல் சொல்லியிருந்தோம். அதேமாதிரி ஒரு 4ஆம் நம்பர் வருதுங்கன்னு சொல்லியிருந்தோம். இங்கேயும் வருது, இங்கேயும் வருது, யூஸ் பண்ணிக்காங்கன்னே சொல்லியிருந்தோம். ஸோ 8, 4, சரிங்களா. அதை விட்டு 0வும் இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருந்தோம். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 8, 0, 4 அப்படின்றப்ப இது பவரில் நமக்கு மிஸ் ஆகிருக்கும். இது ஒரு 3Dயாகவும் கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ அடுத்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 8, 4 அப்படின்ற நம்பரே கொடுத்துருக்கோம். சரிங்களா? 8, 4ன்ற நம்பர் அதை வச்சு தான் நம்ம கொடுத்துருந்தோம் 8, 4ன்னு. இங்கே பார்த்தீங்கன்னாலும் தெரியுங்க, பாருங்கள், ஒரு சூப்பராக ஒரு இது போட்டிருக்கோம் பாருங்கள். எத்தனை பேர் இதை கவனிச்சிங்கன்னு தெரில. இந்த 0, 1, 0, 4 கூட ஒரு 8ஆம் நம்பர் ஆட் பண்ணிக்காங்கன்னு போட்டிருந்தோம். சரிங்களா? ஸோ ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருந்தோம். இது பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் 5ன்னு மாறி இருக்குது நமக்கு. மற்றபடி நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு. ஃபஸ்ட் நம்பரே நம்ம அதை கொடுத்துருக்கோம். அதேமாரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம். ஒரு 0 கொடுத்துருந்தோம், 5 வந்திருக்கு. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த 0, 4 பேர் அந்த 2024 கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தோம். பட் அதை வரல, நமக்கு இங்கே இருக்கிற 084க்கு 804 அப்படின்னு வந்திருக்குங்க. இது வந்து நம்ம வீடியோவில் கொடுத்தது. சரிங்களா? இப்போ வரைக்கும் வந்து நான் பார்த்தீங்க அப்படின்னா 851 கீழே இருக்கும். சரிங்களா? அதுவும் எழுதுகிறேன் 850. இது வந்து நம்ம வீடியோவில் கொடுத்தது. 8-4 பாஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? 804, 851 கொடுத்துருக்கோம். ஸோ மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 254 டேட்டா பிசி ஹிட் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தோம். 854 ஏபிசி ஃபுல் வின்னிங் வர மாதிரின்ற நம்பரும் நம்ம கொடுத்துருந்தோம். சரிங்களா? நமக்கு ஏபிசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் வின்னிங் வந்திருக்கு. ஏபிசி வந்து கீழே ஏபிசி வந்து ஒரு ஃபுல் வின் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ போர்டு வச்சு வெட்டுப்பட்ட எல்லா நண்பருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், என் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்டை எப்படி தெரிவிக்க நான் சொல்லியிருந்தேன். இந்த மாதத்தோட, சரிங்களா, இந்த மாதத்தோடைய 2வது ஏபிசி வின் பண்ணிட்டோம். சரிங்களா? 2வது ஏபிசி வந்து நம்ம வின் பண்ணியிருக்கோம். அதையும் எழுதிடுறேங்க. எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் 2வது ஏபிசி நம்ம வின் பண்ணியிருக்கோம். சரிங்களா? எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில், சரிங்களா, குரூப்பு நம்ம இதுலேயும் கொடுத்துருக்கோம். நம்ம சொல்கிறதுக்கு சொல்கிறேங்க. நம்ம வந்து இந்த ஃப்ரீ வீடியோவில் 2ஆம் தேதியும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நம்பர் எடுத்து கொடுத்துருப்போம். நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கோம். 2ஆம் தேதியும் நேற்று எடுத்து கொடுத்துருக்கோம். நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கும். 9ஆம் தேதி 10ஆம் தேதிக்குள்ளே 2 வின்னிங் கொடுத்துருக்கோம். சரிங்களா? எப்பயுமே வந்து 10ஆம் தேதிக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வின்னிங் மேலே கொடுத்துருப்போம்.
இப்போ 2 தான் இருக்குது. அதுக்கு காரணம் ஜாக்பாட் ரிசல்ட் வரதில்லை, மிஷின் நம்பர் லேட்டாக வந்துடுச்சு. 2 நாளாக நல்லா சீக்கிரம் வந்துச்சு, அதனால தான் 2 நாளாக சூப்பர் வினிங் கொடுத்துட்டு இருந்தோம். நேற்று நம்ம ஏபிசி ஃபுல் வினிங் தட்டி தூக்கி எடுத்துட்டோம். சரிங்களா? இப்போ ஏபிசி சிங்கிள் போர்ட் பார்த்தலாம். சிங்கிள் போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா 7 4 3 0. பி போர்டையே வந்து பார்த்தீங்கன்னா 7 6 5 8. சி போர்டு பார்த்தீங்கன்னா 8 7 0 5 2ங்க. ஸோ இதில் எல்லாத்துலேயும் டாப் 3 நம்பர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதை பல ட்ரிப் நம்ம சொல்லிட்டோம். சரிங்களா? டாப் 3 நம்பர்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு, யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பி போர்டில் பார்த்தீங்க அப்படின்னாலும் பி போர்டில் ஃபஸ்ட்டு சொன்ன அந்த 3 நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சி போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 8ஆம் நம்பர் ரிப்பீட் வருது. ஸோ அதை நம்ம வந்து மிஷின் நம்பர் வந்தப்பறம் பார்த்துக்கலாம். 8 அப்படியே வருது. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா 7 0 5 2 இதுதான் அதிகப்படியான கணக்கில் நம்ம போகிறோம். இந்த ரிப்பீட் நம்பருக்கு மிஸ்ஸின் நம்பர் வந்தப்பறம் பார்த்துக்கலாம். இதுக்காக தான் வீடியோவை தெளிவாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கேளுங்கன்னு சொல்கிறது. ஸோ ஒரு 7ஆம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகங்க. 2 போர்டில் 3 போர்டுலேயுமே 7ஆம் நம்பர் வந்து நமக்கு அதிகப்படியான கணக்கில் இருக்கிறதுனால இன்றைக்கி ஒரு 7ஆம் நம்பர் கேம் அப்படின்னு சொல்லலாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 6. சரிங்களா? 5 6 8. 5ஆம் நம்பர், 6ஆம் நம்பர், 8ஆம் நம்பர். சரிங்களா? இது வந்து நம்ம 8ஆம் நம்பர் வந்து நம்ம சி போர்டில் இருந்தனால ரிப்பீட்னு வச்சுருக்கோம். வேறு போர்டில் மாற்றலாம். இதுதாங்க டாப் நம்பர்ஸ். சரிங்களா? டாப் நம்பர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வரிசையாக 1 2 3 மாதிரி வருதெல்லாம் நினைக்காதீங்க. தனித்தனியாக நம்ம பிரித்து கொடுத்துருக்குறோம். எல்லா போர்ட்லேயும் 7ஆம் நம்பர் வரதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப அதிகம். 8ஆம் நம்பர் இந்த 2 போர்டில் வரும். 6ஆம் நம்பர் இதில் மட்டும்தான் வரும், வேறு எதுலையும் கொடுக்கல. அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், பொறுமையாக பார்த்து அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம ஏபிபிசிஎஸ்சி பார்த்தலாம். ஏபிபிசிஎஸ்சி பார்த்தீங்க அப்படின்னா 5 3 9 3 1 3. சரிங்களா? இது தனி ஃபார்முலா எடுப்போம், இது தனி ஃபார்முலா எடுப்போம், ரெண்டும் மேட்ச் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்போம். சரிங்களா? 67 52 15 12 79 77 பாருங்கள், அந்த பேர் வந்திருக்கும். 77 57 58 22. ஸோ இந்த மாதிரி தான் அதிகப்படியான கணக்கில் அமைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மிஷின் நம்பர் வந்து இதில் வந்து 2 பேர் தட்டி தூக்கும். அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் எடுத்திருக்கும். சரிங்களா? நீங்கள் சிங்கிள் போர்டை வச்சு இதை மேட்ச் பண்ணிக்கலாம். சிங்கிள் போர்டு, இது ஆல் போர்டு, எல்லாத்தையும் ஆல் போர்டில் இதை தான் நம்ம வந்திருக்கு. சரிங்களா? அது ஒரு ஃபார்முலா எடுப்போங்க. எல்லாம் வெவ்வேறு ஃபார்முலா தான் எடுப்போம். பட் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துட்டு தான் ஒட்டுக்கா நம்ம சொல்லுவோம். அதை தான் நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். சரிங்களா? ஏற்கனவே சொல்லியிருந்தால் வரிசையாக வருதுன்னு பார்க்காதீங்கன்னா 5 6 7 அப்படின்ற நம்பர் தான் ஆல் போர்டில் நம்ம கொடுக்குறோம். அதில் அதிகப்படியாக வந்து 7 5க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6ஆம் நம்பர். இதுதான் ஒரு 3D அமையணும். சப்போஸ் 3D இதிலேருந்து மிஸ் ஆனிச்சுன்னா இந்த 7க்கு உண்டான பவர் 3 நம்பர் இதில் தாங்க இருக்கும். இந்த 4 நம்பரில் தான் 3D அமையும். சரிங்களா? அதுக்காக சொல்லியிருக்கோம். மேலே சிங்கிள் போர்டையும் ஆல் போர்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கனாவே உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? வேணால் இதுக்கு நீங்கள் 8ம் யூஸ் பண்ணிக்கலாம். 8 ரிப்பீட்டா அப்படின்றது தான் யோசிக்கிற மாதிரி இருக்குது. 2 8 போன வாரம் வந்திருக்கு, நேற்று ஒரு 8 வந்திருக்கு. ஒரு 8 வருமா அப்படின்றத நம்ம மிஷின் நம்பரை வச்சு தான் அதை கணிக்க முடியும். அதனால் நான் 8 கொடுக்கல, 2 கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்காக தான் வீடியோவை தெளிவாக பாருங்கள், தெளிவாக கேளுங்கன்னு சொல்லுது. இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம அந்த இடத்துல தான் சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிசி 3D நம்பர்ஸ் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி திரும்ப ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் மீன்ஸ் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு லைக் பண்ண கற்றுக்குவாங்க. லைக் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் இல்லைங்க. நம்ம அவ்வளோ கெஸ்ஸிங் கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி கொடுக்குறோம். அதுக்காக ஒரு லைக் பண்ணுங்கள். அந்த 500 லைக் தானே தான் உங்களுக்கு ஷார்ட்கட் நான் போடுவேன்னு சொல்லியிருந்தேன் நான். சரிங்களா? அதுக்காக ஒரு கமிட்மெண்ட், நீங்கள் எனக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுங்க, நான் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறேன். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப் குரூப் நிறைய இருக்குங்க கேஎல்டிஆர் சம்மந்தமாக. அதில் வந்து நம்ம யூடியூப் சேனல் லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். அதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. நீங்கள் தவற வரும்போதெல்லாம் உங்கள் ஃப்ரெண்டாவது பயன்படுத்திக்கலாம். 2வது 5 செட் ஆஃப் நம்பர் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க, நிறைய ஐடியா கிடைக்கும். உங்கள் கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணுறதுக்கான வழிகள் நிறைய இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள், தெளிவாக கேளுங்க. ஒரு 10 நிமிஷமோ 12 நிமிஷமோ இதுக்காக செலவழிங்க. கண்டிப்பாக வந்து டெய்லியும் நீங்கள் 3D தட்டி தூக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்படி நீங்கள் வந்து தெளிவாக பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த மிஷின் நம்பர் கெஸ்ஸிங், சரிங்களா, எம்சி கெஸ்ஸிங் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 5ஆம் தேதியிலேருந்து எல்லா மாதமும் 5ஆம் தேதி புது குரூப் ஓப்பன் பண்ணிடுவோம். சரிங்களா? அந்த குரூப்பில் நம்ம ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுவோம். சரிங்களா? ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஷேர் பண்ணுவோங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் வச்சு 5 பேர் எடுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதே எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில், சரிங்களா, இன்றைக்கி 10ஆம் தேதிங்க. ஸோ இன்னையோட ஓரளவுக்கு குரூப்பு க்ளோஸ் பண்ணிடுவோம். ஏன்னா இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அந்தாட்ட பார்த்தீங்க அப்படின்னா 20 நாள் தான் இருக்குன்றதுனால யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ 10ஆம் தேதி இன்றைக்கோ இல்லை நாளைக்குள்ளே நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க.
அதில் தான் நம்ம எம்சி கெஸ்ஸிங் ஸ்க்ரீன்ஷாட்டும் சரி மிஷின் நம்பரும் சரி எடுத்து கொடுப்போம். சரிங்களா? தெரியாதவங்க அதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம 3D நம்பர் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 3D நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 90 351 சரிங்களா? ஒரு 5D நம்பர் கொடுத்துருக்கோம். அதேமாதிரி 64 131 அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். 639 அப்படின்ற ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். ஸ்க்ரீன்ஷாட்டில் பாருங்கள். ஏன் இதை தனியாக எழுதியிருக்குன்றது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 460 571ங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் 51 5 7 1 5 3 1 அந்த பேர் அதிகமாக இருக்கும். அதனால தான் 5 2 6மே நம்ம கொடுத்துருப்போம். 5 2 1மே ட்ரை பண்ணலாம். அது மிஷின் நம்பர் வந்தப்போ நான் கொடுக்குற நம்பர் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்காக வீடியோ தெளிவாக பாருங்கள். சரிங்களா? புரிஞ்சுக்கோங்க. 72 479 அதேமாதிரி 84 293 சரிங்களா? 93 பேர் நம்ம மேலே கொடுத்துருப்போம். அது காரணம் இதுதாங்க. 335 695 793ங்க. 293 வந்திருக்கு, 793 வந்திருக்கு. பவரில் தான் வந்திருக்கு. கொஞ்சம் கண்ணு வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து 071 306ங்க. சரிங்களா? 306ன்ற ஒரு நம்பர். அடுத்து பார்த்தீங்கன்னா 192 இது ஒரு ஃபாலோயிங் நம்பர் எல்லாத்துக்கும் தெரியும். 192 அது கூட ஒரு 7 நம்பர் வச்சு சரிங்களா? 192 இது கூட ஒரு 7 நம்பர் வச்சு வர நம்பர் ஒரு ஃபாலோயிங் நம்பர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 143 அப்படியே 848 வருதுங்க. இது ஒரு தொடர்ந்து வரக்கூடிய ஒரு நம்பர் தான். நம்ம அது மிஷின் நம்பர் வந்தப்புறம் அந்த நம்பரை யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாரி 175 முடிஞ்சால் 715 நேற்று கொடுத்துருந்தோம். ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 884 சரி 784 784 046 153 தெரியுதுங்களா? அந்த 153ன்ற நம்பர் மேலே இருக்கிற 351வது நம்பருடைய ஒரு லிங்க். அப்போ வந்து அந்த மாதிரியான நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். சரிங்களா? 53 இல்லை 51 57 அந்த மாதிரி இதெல்லாம் மேலே கொடுத்துருப்போம். 51 கொடுத்துருக்குள்ள 15ன்னு கொடுத்துருக்கோம். சரிங்களா? 789 789 78 நம்ம கொடுக்கலைங்க. நான் இங்கே எழுதுறேங்க. 78 யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்தது 722 அடுத்து பார்த்தீங்கன்னா 930 சரிங்களா? 1930 இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் 93லேருந்து ஒரு 0 போயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா அப்படி திருப்பி எழுதியிருக்கோம். இது நம்ம சொன்னது தான் 5 2 1 5 7 1 5 3 1ன்னு வரப்போ 5 2 6ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதில் தாங்க நல்ல ஒரு கெஸ்ஸிங் அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம 3D தட்டி தூக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் திரும்ப சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நிறையா லைக் பண்ணி எனக்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுங்க. எனக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுங்க. அதனால் நம்ம ரெகுலராக வீடியோ போடலாம். பாருங்கள் இப்போ காலையில் போட்டுட்ருக்கேன். நீங்கள் நிறையா லைக் பண்ணிங்கன்னா நான் நைட்டே வீடியோ போட்டுருவோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சிங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் லிங்க் எடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற நிறைய ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப்பும் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா குரூப்பில் இருப்பீங்க. அந்த குரூப்பில் நம்ம யூடியூப் சேனல் லிங்க்கை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ரெண்டாவது ஒன்று அதனோட பெனிஃபிட்னு நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. சரிங்களா? நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும் 5 செட் ஆஃப் நம்பர் எடுக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள், தெளிவாக கேளுங்க. ஏன் சொல்கிறேன்னா அப்போ தான் எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் நாம் கொடுக்குற கெஸ்ஸிங்கில் ஸ்க்ரீன்ஷாட்லேருந்து ஒரு 5 நம்பரும் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் கொடுக்குற கெஸ்ஸிங்கும் மேட்ச் பண்ணி டெய்லியும் ஏபிசி வின் பண்ண முடியும். சரிங்களா? அதுக்காக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, தேங்க்யூ.